ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மாயிலை கொழுந்த வச்சு துவையல் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நல்ல மாயிலையை கொழுந்தாக எடுத்துக்கோங்க. இதை மாதிரி கலரில் இருக்கணும் மாயிலை. இந்தமாரி கலரில் இருக்கிறதா பார்த்து பறிச்சுக்கோங்க. இதுதான் நல்லாயிருக்கும். புளி வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகா, 3 காஞ்ச மிளகா வச்சுருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம் வாங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பையும் வறுத்துக்கலாம். காஞ்சிடுச்சு, வறுத்துக்கலாம். நம்ம அதிலே நம்ம புளியும் போட்டு வறுத்துக்கலாம். புளி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எல்லாமே போட்டு நம்ம வதக்கிக்கலாம். புளியை வதக்கிட்டு அரைங்க. எப்போ துவையல் அரைச்சாலும் அது பச்சையாக நம்ம போட்டு அரைக்கக்கூடாது, உடம்புக்கு அது நல்லதில்லை. புளியை வதக்கிட்டு தான் அரைக்கணும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ புளி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எல்லாம் போட்டுக்கலாம். நம்ம இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, நரம்புக்கு ரொம்ப சத்து மாயிலை கொழுந்து. அதனால் இதை அரைச்சி எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, நரம்புக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இது தேங்காவை பின்னாடி இருக்கிற அந்த ப்ரௌன் கலரை சீவிடுங்க, இல்லாட்டி அது ஒரு மாதிரி இருக்கும். பொடியாக தேங்காயை கட் பண்ணி மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. இது போல் பொடி பண்ணதுக்கப்புறம் மாங்கொழுந்தெல்லாம் அந்த காம்பு கொஞ்சம் பாதி கிள்ளிட்டு போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் பாதி தூரம் எடுத்தால் போதும். வறுத்து வச்சதெல்லாம் நம்ம எல்லாம் போட்டுக்கலாம். உப்பையும் போட்டு ஒரு சுற்று விட்டுக்கலாம். ஒரு சுற்று விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க, ஏன்னா தண்ணி ஆகிடாமல் இருக்கணும். இது காஞ்ச மாயிலையை கூட ரொம்ப இருமல் அதிகமாக இருந்ததுன்னா காஞ்ச மாயிலையை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி குடிச்சிங்கன்னா இருமல் கூட நின்றுடும். இது ஒரு கிண்ணத்தில் நம்ம மாற்றிக்கலாம். நல்லா மஞ்சிருச்சு துவையல். இப்போ தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் நம்ம போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ துவையல் எடுத்து கொட்டிக்கலாம். இது எல்லோரும் செஞ்சு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. லேசாக துவர்ப்பு சுவை இருக்கும், அது உடம்புக்கு நல்லது தான். அப்படியே சாப்பிடலாம். நம்ம செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.